Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. முடிச்சுவிட்டு காலை சிவகலிருந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரத்தில் பல சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று வந்து விட்டேன். செல்லுகின்ற வழியெல்லாம் மிகுந்த எழுச்சி, மக்கள் அன்போடு வரவேற்கிறாங்க. அந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது நிச்சயம் ஒன்று தெரிகின்றது. கண்டிப்பாக இந்த முறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த தொகுதியில் உதயசூரியன் நம்முடைய பாராளுமன்றத்தில் நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நம்முடைய பிரச்சார கூட்டத்திற்கு பெயர் உரிமைகளை மீட்க தலைவருடைய குரல். சேலத்தில் நாங்கள் இளைஞரணி மாநாடு நடத்தினோம் சென்ற மாதம் 21ஆம் தேதி. இன்னைக்கு உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரத்தில் ஒரு மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக, இன்னும் சொல்ல போனால் 3 நாட்களுக்கு முன்பு தான் முடிவு பண்ணோம். இங்கே ராமநாதபுரத்தில் நான் பேச போறேன் அப்படின்னு 3 நாட்களுக்கு முன்பு தான் முடிவானது. 3 நாட்களில் இவ்வளவு பெரிய எழுச்சியான கூட்டத்தை கூட்டி இருக்கிறார், இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறார்னா உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். இங்கு மட்டுமல்ல, நேற்று ஒரு 10 தொகுதியில் நம்முடைய கழக மூத்த முன்னணியெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டமும் ஒரு மாவட்ட மாநாடு போல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன தெரியுது? சென்ற முறை நாம் பெற்ற வெற்றியை விட 39 ஜெயிச்சோம், 1 மட்டும் வெற்றி வாய்ப்பை எழுந்தோம். இந்த முறை 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்ல போவது உறுதி. இளைஞரணி மாநாட்டிற்கு உங்களுடைய மாவட்டத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருந்தாங்க. மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொண்டாங்கன்னு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. 2 லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ளே வர முடியல. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல். இந்த நேரத்தில் இளைஞரணி செயலாளர் தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் வந்துதான் அந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாட்டை மாற்றி காட்டி இருக்கிறீங்க. இளைஞரணி மாநாடு 100% வெற்றி நம்ம சொல்றோம். அது 100% வெற்றியா? கிடையாது, ஒத்துக்க மாட்டேன். 50% வெற்றி தான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். பாதி கிணறு தான் நாம தாண்டி இருக்கிறோம். எப்போது 100% வெற்றி ஆகும்? நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற்றாதான் அது 100% வெற்றி. இளைஞரணி மாநாட்டுக்கு கிடைச்ச வெற்றி. அதுவும் இந்த மாநாடு, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற இந்த சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சென்ற முறை 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபொழுது நாம் அப்போ எதிர்கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா நம்மளை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமையை தேடி தந்தது தமிழக மக்கள். அதே போல பின்னர் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ நம்ம எதிர்கட்சியா இருந்தோம், இருந்தாலும் வெற்றி பெற்றோம். மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய வாக்கை பெற்று நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்தாங்க. இப்பொழுது நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், இப்போ நம்ம எதிர்கட்சி கிடையாது, இப்போ நாம ஆளுங்கட்சி. சென்ற முறை வாங்கிய வாக்கை விட ஒரு வாக்கு கம்மியா வாங்கினா கூட எதிரணி என்ன சொல்லுவாங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இது நம்முடைய அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எனவே சென்ற முறை இந்த தொகுதி அண்ணன் திரு நவாஸ்கனி அவர்கள் போட்டியிட்டார்கள். 1,31,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த முறை நாம் அத்தனை பேரும் ஒரு சம்மதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முறை தொகுதி பங்கீடு, வேட்பாளர் போட்டி எல்லாம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. தலைவர் எல்லாம் முடிவெடுப்பாரு. ஒரு நல்ல வேட்பாளரை, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை, அது கூட்டணியாக இருந்தாலும் இருக்கலாம், நம்முடைய உதயசூரியன் நின்னாலும் நிற்கலாம், அதை நான் சொல்ல முடியாது. தலைவர் தான் முடிவெடுப்பாரு. ஆனா தலைவர் யார மக்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அறிவிப்பார், வெற்றி வேட்பாளர் அறிவிப்பார். மாநாட்டில் பேசும்போது சொன்னார், வேட்பாளரை பத்தி கவலை எல்லாம் நீங்க படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் தலைவர் சொன்னார் மாநாட்டிலேயே. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், யார் தலைவர் வேட்பாளர் அறிவிச்சாலும் நீங்க மனசுல ஒண்ணு தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் உங்களுடைய வேட்பாளர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான் உங்களுடைய வேட்பாளர். நீங்க அவர் தான் ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்ப போறீங்க, நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க என்ற அந்த உணர்வோடு நீங்க அத்தனை பேரும் நம்முடைய தேர்தல் பணியில் ஈடுபடணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதி, சட்டமன்றத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதி, திருவாடானை, பரமக்குடி, முதுகுளத்தூர், ராமநாதபுரம்.
பல வருடங்களுக்கு பிறகு இந்த பரமக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வச்சிருக்கோம். எனவே இந்த வெற்றி தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ராமநாதபுரம் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். அதற்கு சிறந்த உதாரணமே உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளா, இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், நாம் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க முத்துராமலிங்கம் பேச சொன்னாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ண முயற்சிக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் துணை போக மாட்டாங்க. இங்க இருக்கிறாரு அண்ணன் நவாஸ்கனி இருக்கிறாரு. அவர் பொங்கலுக்கு நான் அவரை என் வீட்டுக்கு கூப்பிடுவேன், ஒன்னா கொண்டாடுவோம். ரம்ஜானுக்கு அவர் எனக்கு பிரியாணி அனுப்பிச்சு விடுவார். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒன்றிய பாஜக அரசுடைய கனவு என்றென்றும் பலிக்கிறது. நம்ம அத்தனை இந்த கூட்டத்திற்கு பெயர் உரிமைகள் மீட்பு கூட்டம் மாநாடு. ஏன் மீட்க வேண்டும்? அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மாநில உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட விட்டு கொடுத்துருக்கிறாங்க. கல்வி உரிமை, புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வராங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. இதுவரைக்கும் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு சொல்றாங்க, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுன்னு இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. கல்வி உரிமை. இன்னொன்று, நீட் தேர்வு. உங்களுக்கு தெரியும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அந்த மாதிரி நுழைய விடலை. இன்னும் சொல்ல போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணது, பொது தேர்வு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணது. கிராமங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்களாம் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் தான் பொது தேர்வை ரத்து செஞ்சார். அதன் பிறகு பாஜக காங்கிரஸ் அவங்கள பழி சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அம்மா நுழைய விடலை. அந்த அம்மாவை பாராட்டி ஆகணும். அதன் பிறகு அந்த அம்மையார் மறைந்த பிறகு திருட்டுத்தனமா ஒன்றிய பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்து அதிமுக ஆட்சி தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் அனிதால அரியலூர் மாவட்டத்தில் அனிதா ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையில் ஜெகதீசன் 21 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்? நீட் தேர்வுக்கு பயந்து, தேர்வாகலேன்னு. அவங்களுடைய மருத்துவர் கனவு பலி ஆயிடுச்சு, பலிக்கலையேன்னு. இந்த முறை